மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஏசாயால வசனத்தை வாசிக்கிறோம். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் என்று சொன்னால் அந்த உலகத்தினுடைய மாம்சத்தினுடைய அர்த்தம் நாம் பார்க்குற மலைகள், சரிங்களா? நாம் பார்க்குற மலைகள். பர்வதங்கள் என்று சொன்னால் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மலைகள் சுற்றிலும் இருக்கும், அதுதான் பர்வதம், சரிங்களா? பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம். ஆனால் ஆவிக்குரிய இதில் என்ன மலைகள் பர்வதங்கள்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம் மலையை போல நம்பினவர்கள், சரிங்களா? அவர்கள் நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்க முடியும். அப்போது ஆவிக்குரிய ரீதியிலே மலைகள் என்று சொன்னால் நம் மலை போல நம்பினவர்கள், நமக்கு எல்லா விதத்திலும் ஒத்தாசையாய் பாதுகாப்பாய் இருந்தவர்கள். அவர்கள் நம்மை விட்டு விலகினாலும், சரிங்களா, கர்த்தர் சொல்கிறாரு என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ யார் நம்மை விட்டு விலகினாலும் அவருடைய கிருபை விலகாது, அந்த கிருபை நம்மை நடத்தும். அல்லேலூயா.